வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டா. இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்க, அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3470 பக்கமாக ஓப்பன் ஆகிருந்தது க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா 3360 வரைக்கும் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும், அது வரைக்கும் சப்போர்ட் இருக்கும் பையர்ஸ்க்கு அப்படின்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து தொடர்ந்து 3460 சப்போர்ட் எடுத்து மேலே போக முயற்சி செஞ்சு புதிய ஹைலாம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு நாள் ட்ரேடிங்கில் மறுபடியும் கீழே வந்து டெஸ்ட் பண்ணிட்டு 3440 வரைக்கும் கீழே வந்து புதிய லோ க்ரியேட் பண்ணியிருக்கு. அன்னைக்கு மார்க்கெட்டோட ட்ரேடிங் செஷனில் புதிய லோ க்ரியேட் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போய் 3511 பக்கமாக புதிய ஹை க்ரியேட் பண்ணி 500லே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓரளவு சைடாகவே ப்ரைஸ் மூவ் ஆகிருந்தாலும் நேற்று அதாவது வெள்ளிக்கிழமை ஓப்பனிங் மேலே க்ளோசிங் வந்தது, மறுபடியும் புதிய லோ க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதிய ஹை க்ரியேட் பண்ணி ஹையில் க்ளோஸ் ஆனது, இது எல்லாமே பையர்ஸ்க்கு சாதகமான விஷயமாக அமையுது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் கிட்டத்தட்ட 3500 பக்கமாகவும் கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் இன்னும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. எது வரைக்கும் அப்படின்னா 3412 வரைக்கும் நீங்கள் பை பண்ணி 400க்கு கீழே ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 3592. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.